அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நான் இந்த மாதம் என்னென்ன நடலாம்ன்றதை பார்க்க போறேன். என்ன நட்டிருக்கிறேன், என்னென்ன நடலாம் என்றதைத்தான் நாங்கள் மெயினாகவே இதில் பார்க்க போறோம். முதல்ல நாங்கள் இந்த சயோட்டா சொல்லப்படுற, சிலருக்கு சவுச்சோண்டா தெரியும், சிலருக்கு சயோட்டா தெரியும், அதை பார்க்க போறோம். ஏற்கனவே நாங்கள் அதாவது உருவாக்கி இருக்கிறோம். இது கொஞ்சம் லேட்டா உருவாக்கினபடினால இப்ப இந்த மாதம் தான் நான் வெளியில நடலாம். இப்ப நாங்கள் இந்த சயோட்டாவை இதுல பாக்குறீங்க, கிளாஸுக்குள்ளே இருக்குது, தண்ணிக்குள்ள தான் இப்படியே வளர்ந்து வந்திருக்கிறார். இது எப்படி நான் உருவாக்கினேன்னு சொன்னேன். இது கடையில வாங்கி, ஏனெண்டா நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தீங்க, கடையில வாங்கினா முளைக்குமா, எந்த கடையில வாங்குறது, எப்படி அது பிஞ்சா இருக்காதா இப்படி என்று சொல்லிக்கிண்டு. பிஞ்சா இருந்தா அது பெரிய அளவில் இப்படி முளைச்சு கண்ண நாள் நிற்காது. நாங்கள் அதை வாங்கிக்கலையே அவையிட்டே கடைக்காரர்கிட்ட கேட்டா கூட முத்தினதுன்னு சொன்னா அதை தருவினோம். அதை கொண்டு வந்துட்டு தண்ணிக்குள்ள கழுவி போட்டு, என்னென்னு சொன்னா பிந்திட்டுது, காலம் பிந்திட்டுது, வேலைக்கு முளைக்க வேணும். அதுக்காகத்தான் தண்ணியில கழுவி போட்டு பிறகு பொலித்தீனில போட்டுட்டு மூடி வச்சது. ஒரு கிழமை கடக்க, ஒரு கிழமைண்டு 7ல இருந்து 10 நாளைக்குள்ள நிறைய வேர் வந்துடும். அந்த வேர் வந்த பிறகு ஒரு 7 நாளையால பிறகு மேல இப்படி குறுத்து வச்சு தளிர் வந்து இப்படி வளர தொடங்கிடும். அப்ப நீங்கள் அதை அப்படி வந்தா போல நீங்க தண்ணிக்குள்ள கூட வச்சு கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு டிரெக்டா ஒரு பெரிய சாடிக்கே நடலாம், அல்லது உடனே அந்த நேரத்துல நீங்க சின்ன சாடிக்குள்ள கூட நடலாம். நான் பல கண்டுகளை நட்டபடிக்கினாலே ஒன்றே அப்படியே இதுக்குள்ள தண்ணிக்குள்ளேயே அப்படியே வச்சிருந்துட்டேன். இந்த மாதம் நாங்கள் பிறகு நடலாமண்டு. இதுக்கு முந்தி வச்ச கண்டுகள் வேலைக்கு வந்தேன்டே அதை ஒன்றை நேரடியாயே பெரிய சாடிக்குள்ள தொட்டிக்குள்ள டெரஸ் அதாவது கொட்டிலுக்குள்ளே அப்படியே வச்சாச்சு. 1-2 போன வருஷம் காய்ச்ச காயை அப்படியே எடுத்து கொண்டு வந்து விந்தருக்கு அதை உறங்கு காலமா வச்சு அது விந்தருக்குள்ளேயே முளைக்க வெளிக்கிட்டு அதை பாதுகாத்து கொண்டு வந்து அதை நட்டிருக்கிறேன். இப்போ கிடைக்காத அன்பர்கள் வாங்கி நடலாமான்றதை இப்ப வாங்கி நடலாமா என்று கேட்பீங்கள். இப்ப கூட வாங்கி நடலாம். நீங்க வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ள நனைச்சு போட்டு பொலித்தீனால போட்டு மூடிட்டு ஒரு கார்ட்போர்ட் பெட்டிக்குள்ள வச்சிருங்க. ஒரு இருட்டு படுற மாதிரி இருக்க வேணும், நல்ல வெளிச்சம். அதுக்குள்ள டக்குண்டு வேர் வந்துடும். அதுக்கப்புறம் வேர் வந்தா போல நீங்கள் முளை வர கூட மண்ணுக்குள்ள நேரடியா கூட நட்டா கூட வந்துடும். அடுத்து நான் பார்க்க போறது இதை நடப்போறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் நடாத நீங்கள் கூட நடலாம். ஏனென்று சொன்னால் இப்ப இந்த வருஷம் தச்சு அதை நல்ல பிளமாக்கிட்டீங்கன்னு சொன்னா அது அடுத்தடுத்த வருஷத்துக்கு நிற்கும். அதனாலதான் பிந்தினாலும் அதை கைவிட்டுறாதேங்கன்னு சொன்னேன். அடுத்து இந்த பூக்கண்டு பார்த்த ரோசா பூ மாதிரியே இருக்கு. இதுன்ற பேர் லக்டி ஃப்ளோரா. இங்க பாருங்க, லக்டி ஃப்ளோரான்னு சொல்லி இருக்குது. நல்ல வடிவா இருக்கு, நல்ல பெரிய பூ. பார்த்தா ரோஸ் பூ வந்தா வீட்டுக்கு ஒரு அழகா ஒரு மனதுக்கும் ஒரு குளிர்ச்சியை தரும். இந்த கண்டை தான் நான் பார்த்துட்டு, அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் லீட் இல்லை போட்டிருந்தது. 12 யூரோவை 8 யூரோவுக்கு போட்டிருந்தது. இப்பவும் போட்டிருக்குது. நீங்கள் இப்ப இன்றைக்கு சனிக்கிழமையா இருந்தா கூட நீங்க வாரக்கிழமை கூட போய் பார்க்கலாம். இது மேலேயே போட்டிருக்கு, விரும்புறவர்கள் வாங்கலாம். அப்ப இதையுமே நான் வெளியில நடக்கூடிய ஒன்று கனகாலம் நிற்கும். இதையும் நட இருக்கிறேன். அடுத்த அலுவலுக்கு போறதுக்கு முதல் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னா உங்களுக்கே வியப்பா இருக்கும். என்று சொன்னா நான் வீட்டு தோட்டம் மண்டபடியா வீட்டோடி அணைவாயே கொட்டிலோடி அண்டி வச்சிருக்கிறேன். இது 4ஆம் மாதம் நான் நடுப்பகுதியில வச்சுட்டேன். சாடிக்குள்ளே இதுதான் நான் விண்டருக்கு உறங்கு காலத்துல வச்சு அப்படியே முளைச்சு வந்த கண்டே அப்படியே வச்சு இங்க நட்டிருக்கிறேன். நீங்க பிறகு காட்டேலின்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க. அதுக்காகத்தான் நான் இப்ப காட்டுறேன் இப்படி வந்திருக்கின்றத பாக்குறீங்கள். இதை நான் 8 கிராட்டுக்கு குறிய வரைக்குள்ள மூடி பொலித்தீனாலே அந்த நெட்டால மூடி பொலித்தீனால மூடி பாதுகாத்து கொண்டே இருக்கிறேன். மற்றது நிலத்தை விட கொஞ்சம் உயர்த்தியே நான் வச்சு அடியில வைக்கோல் போட்டிருக்கிறேன். அதுல குருத்துகள் ஒன்றும், அதாவது இதுகள் ஒன்றும் பழுதாக இல்லை. மற்றது இலையில தான் கிடந்த இப்படி வெள்ளப்பட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா நான் மூடி கட்டி இருந்தபடியினாலே அப்ப இது இனி தப்பிடும். எவ்வளவு வேலைக்கு வச்ச காரணம் நிலத்துல ஊண்டி நல்ல ஃபெஸ்டா வர்றதால அப்படி வேலைக்கே வச்சாச்சு. இதுல நீங்க பாக்குறீங்க காய் பூ எல்லாம் வந்துட்டுது. இதுல பாக்குறீங்க எத்தனை காய். ஆனா வர்றதெல்லாம் இந்த ட்வின்ஸ், அதாவது டபுளா வரும். இங்க பாருங்க, இதுன்ற சிறப்பே அதுதான்.
டபுள் ட்ரிபிளா எல்லாம் வரும். இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இப்படியே நான் கூடவே வியப்பா தான் இருந்தது. அதுக்கிடையில மூடி கட்டி போட்டு திறக்கல, இப்படி காயலோட இருக்கு. இந்த குளிருக்கு நிக்குமான்னு சொல்லி பாப்பீங்கள். இவ்வளவு பாதுகாப்போட நீங்க செய்தீங்கன்னு சொன்னா நீங்களும் இந்த பலனை அடையலாம். அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப கூட லேட்டில் நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களோட முயற்சியில தான் இருக்குது இது வளர்ப்பு வளர்ச்சி நீங்க அடைகிற பலன். பிறகு நாங்கள் ஒவ்வொரு படியா நான் இது இப்ப இந்த மாதம் இப்படி இது கொண்டந்துடலாம் நட்டுறலாம்ன்றத உங்களுக்கு காட்டியிருந்தேன். டபுளா காய் பிஞ்சு வச்சுட்டுன்றதையும் காட்டியிருந்தேன். பார்த்துருக்கிறீங்க. விடாம அதை முயற்சி செய்து காயை வாங்கி இப்பவுமே நீங்கள் உருவாக்குங்க. கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை நான் ஒரு மாதமாக இந்த பிளீஸால மூடி விட்டேன். நான் மூடி போட்டு சுத்தி வர மூடிட்டு அடியில காத்தோட்டம் இருக்கும். அடிய மூடையில உயர்த்தி வைக்கல் போட்டு காத்தோட்டம் வச்சுட்டு மேல இத நான் சுத்தி வர இந்த அதோட அண்டாமல் இப்படி தடியில முண்டு கொடுக்குற மாதிரி தான் அப்படியே இப்படி வாழையை எப்படி சுத்தி காட்டைக்குள்ள விளக்கம் தந்திருப்பேனோ இப்படி மூடி இதை கிளிப் பண்ணி, அதாவது நாங்கள் என்ன கிளிப் பண்ணிங்கன்னா உடுப்பு காய போடுற கவ்வி இருக்குதானே, அதாலேயே கவ பண்ணி மூடி இப்படி விட்டு தான் இவ்வளவு நாளும் பாதுகாத்துனான். இப்ப இனி 5ஆம் மாதம் நடுப்பகுதி கடந்துட்டுது. இனி அதை பாதுகாக்கணுமென்ட்டு இல்லை. தனியா நீங்க கவனிக்கிறீங்க. இரவில் 8 கிராட்டுக்கு குறிய வருதான்றதை மட்டும் கவனிச்சுட்டு அதுக்கு குறிய வந்தா இந்த பிளேஸ் இது எங்கே நீங்க வாங்கலாம். கூடுதலா ஜெர்மனில என்று சொன்னா பவுமார்க்குகள்ல கூடுதலா வாங்கலாம். வாங்கி அப்படியே கிளிப் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. இது நீங்கள் நன்மையை தெரிஞ்சு சொல்லி சொன்னா கூடுதலாகவே நடுவீங்க. கூடுதலா இப்ப முந்தி இருந்ததில் விட இப்ப இந்த வருஷம் கூடுதலான மக்கள்கிட்ட இந்த சவு போய் சேர்ந்துருக்குது. இதால நிறைய பலனை நீங்க அடைகிறீங்க. இந்த சக்கரை வியாதி அல்லது உயர் ரத்த அழுத்தக்காரர் மற்றது இந்த வண்டியில உள்ள கொழுப்புகள் கரைகிறதுக்கு அதுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்தாகத்தான் எல்லாரும் அதை எடுத்து இதுவரை பாவிச்சிருக்கிறார்கள். அதை அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அதுல விழுந்தரானே சொல்லலாம். அது கட்டாயம் உருவாக்கணும், மக்களுக்கு கொண்டு செல்லணும் என்று சொல்லி. மற்றது அதுல உள்ள இலியலுமே நீங்க வறுக்கிறதுக்கு பாவிக்கலாம். நல்ல பிஞ்சிலியெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதோ அதை வெட்ட நல்லா தலைக்கும். நீங்க இப்ப சமர்ல கூட நல்லா கொடி விட்டு சுரக்காய் கொடி மாதிரி படர்ந்து கொண்டு போகும். நீங்க கட் பண்ண கொடிகள் நுனிகள் வேற இந்த சில பேர் என்னன்னு சொன்னா அந்த பூசணி மரத்துல வர்ற முதல் குருத்துகளை வெட்டி சமைக்கிறவே இருக்கணும். அதே மாதிரி இதுலயும் வெட்டி விட்டா பிறகு நல்ல காயலும் பூக்களும் வரும். அப்ப அந்த நுனி இது ஓரளவுக்கு வளர விட்டுட்டு வெட்ட வேணும். அதை நான் வெட்டேக்கிலே அந்த தருணத்துல உங்களுக்கு காட்டுவேன். அதை நீங்க பார்க்கலாம். அந்த காயிலேயுமே முள் உள்ளது முள் இல்லாதது இருக்குது. முள் உள்ளது உங்களுக்கு கிடைச்சா அதை உருவாக்குங்கோ. இரண்டா முள் இல்லாததுலேயும் சத்து நிறைய, அதில் விட இந்த முள்ளு உள்ளதுல இன்னும் நிறைய சத்து கூடவா இருக்குன்னு சொல்லி மற்றது அது கூடுதலா நின்று பிடிக்குமென்று தான் என்னுடைய பார்வையிலே அறிஞ்சேன். மற்றதையும் வடிவா பாதுகாக்க வேணும். இந்த முள்ளுள்ளது கொஞ்சம் லேசாயும் விண்டருக்கு நின்று பிடிக்குது. மற்றது அதோட நீங்கள் மற்ற காயல் சுரக்காயல் இதுகளை காய்ச்சல கொஞ்சம் பெரிய காயண்டா வெட்டி போட்டு வரவாசிய வச்செல்லாம் காய்ச்சுவீங்க. இதென்று சொன்னா ஒரு கொய்யா அளவுல இப்படி காய் இருக்கே அது ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு நேரத்துக்கு சமைக்கிறதுக்கும் எடுக்கவும் ஈஸியா இருக்கும். மற்றது இது ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான கண்டா உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா 100ல இருந்து 200 காய்க்கு உள்ள காய்க்கக்கூடிய மரம் தான் இந்த சௌ என்று சொல்லப்படுற சயோட்டு. கூடுதலா சீனா கடையில நீங்க வாங்கல கூடுதலா நல்ல பிஞ்சாயும் நல்ல பாக்குறதுக்கு அழகாயும் இருக்கும். எங்கட தமிழ் கடையில ஏசியன் கடையில மரக்கறி விற்கிற கடையில வரைக்கல சில கடையில நான் கவனிச்சேன். அது கொஞ்ச நாள் சென்றோடனே அங்க வாங்காம இருந்துட்டா அது முளை வர தொடங்கிடும். அந்த தருணங்கள்ல நீங்க கடைகளுக்கு போய்க்கல அப்படி முளை வந்ததுன்னு சொன்னா அதை பார்த்து பெறாம நீங்க வாங்கி வந்து பக்குவப்படுத்திட்டு நடலாம். இதுல நீங்க பாக்குறது ஒலிவன் மரம். இந்த ஒலிவன் மரம் நான் எவ்வளவு காலமா வைக்கணும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அதை பற்றி பிறகு கவனம் இல்லாம விட்டுட்டேன். இப்ப இந்த முறை என்னன்னா ஜெர்மனியில கார்டன் சென்டருக்கு போன போது 20 யூரோ போட்டதை 15 யூரோக்கு போட்டிருந்தது. எதேச்சியா நான் கத்திரிக்கண்டு தான் பார்க்க போனது. அப்போ கத்திரிக்கண்டை பார்க்க போய்க்கல இதை பார்த்தோன்னே நான் சரி 15 யூரோ கொண்டு வாங்கி வந்திருக்கிறேன். இது கூட வெளியில நடலாம். இந்த மாதம் நடுறதுக்கு
இதுக்கு நீங்கள் ஒரு கரியா சிவரி அண்டியோ இப்படி கொட்டில்கள் வீட்டு தாதாரங்கள் இருந்தா அதை அண்டி கூட நீங்க நட்டு விட்டால் அது நிற்கும், பயப்பட தேவையில்லை. அடுத்து அன்பர்களே, நான் இந்த உள்ளியை பற்றி சொல்ல வரேன். இன்றைக்கு கூட ஒரு அன்பர் கொலண்டில இருந்து அடிச்சு கேட்டிருந்தார், இந்த உள்ளியில பூ வந்துட்டுது, அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லி. அந்த பூவை முறிக்கிறதா முறிக்கிற இல்லையா, என்ன செய்யலாம்ண்டு. இதுல நல்ல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த தடவை புதுக்க வைக்கிற அன்பர்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த உள்ளிய நாங்கள் வைக்கல 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் வைக்கிறோம், இந்த மாதம் பூக்குது. இப்ப எங்களுக்கு கூட 1-2 பூ மொட்டு இப்பதான் அரும்பி வருது. அதாவது வெங்காயத்துல அப்படியே மொட்டு பிஞ்சு மொட்டா வந்த மாதிரி வந்து அந்த கூடலுக்குள்ள நிக்குது. அதை நாங்கள் ஒன்று நீங்கள் இதுல மொட்டு வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் கீழே உள்ளி நல்லா பெருக்கணும் என்று சொல்லி சொன்னா அதை உடனே முறிச்சு விடுங்க. இதுல 2 விதம் இருக்கு. நீங்க முறிக்கல அந்த வெங்காயப்பூ மொட்டு முறிச்சு வெங்காயப்பூ வறுப்பீங்க தானே, அதே மாதிரி வறுக்கிறதா இருந்தா இதுன்ற உள்ளின்ற இது நீங்கள் அந்த மொட்டு எவ்வளவு அடிமட்டும் போதோ அந்த பூவை அவ்வளோத்தோட முறிச்செடுத்து அதை சேர்த்து நீங்க வறுக்கலாம். அல்லது ஒரு கொஞ்சம் சொன்னால் வேற கறிக்கு சாதையா வதக்கி போட்டு முட்டையோட பொரிக்கவோ அப்படி ஏதாவது செய்யலாம். நீங்க அந்த பூ சிலருக்கு விருப்பம் இல்லை, அது பிடிக்கல வறுக்க இல்லைன்னு சொன்னா நுனியில மட்டும் அந்த பூ மொட்டை முறிச்சு விட்டா சரி. ஏன்னு சொன்னா நீங்க பாவிக்கிறீங்கன்னு சொன்னா அடிக்கொட்டை தண்டு கரைக்கு பாவிக்கலாம். இல்லைன்னு சொன்னா மேல் இதை மட்டும் முறிச்சு விட்டா அடியில உள்ள அந்த தண்டின் சத்து திரும்ப உள்ளிக்கு கீழே போகும். அப்ப அது உள்ளிக்கு போறபடியினால கீழே பெருக்கும். இப்ப நான் போன வருஷம் என்ன செய்தேன்னு சொன்னா ஒரு பாத்தி தான் போட்டிருந்தேன். அப்ப 3 பூடைத்தான் நான் அது உள்ளியா வாங்கி அதை பயிரிட்டபடியினாலே அதை நான் பெருக்க வேணும், எனக்கு நிறைய கண்டு உருவாக்கணும் என்ற அந்த அவாக்கு நான் மேல வந்ததையும் அதை நட வேணும்ன்றதுக்காக விட்டேன். நான் அதுலயும் வித்தியாசமா இருந்த கிடைக்கிற உரங்கள் பசலியல் இருக்குத்தானே, அதுக்கேற்ற மாதிரி அந்த கீழையும் பெருக்கும் மேலையும் பெருக்கும். அப்ப அந்த தாள், அதாவது உள்ளின்ற அந்த தாள் பழுப்பு கலர் வந்தா சத்து பத்தாது. அப்ப அந்த நேரம் பார்த்து நீங்கள் நல்ல இயற்கை உரங்களா பார்த்து போட்டு ஒழுங்கா தண்ணி விட்டீங்கன்னு சொன்னா கீழையும் பெருக்கும் மேலையும் பெருத்தும். மேலையும் வித்தியாசமா பெருத்ததுல நான் பெருசா வந்ததுகளை எடுத்து அதாவது கூடின அளவு நடணும்ன்றதுக்காக அதுகளை நட்டேன். நான் அப்படி தேவையில்லை ஓரளவு காணும் கீழ் உள்ளதான் எடுக்கிறேன்டா நீங்க எல்லா மேல வர்ற பூக்களையும் அடியொட்ட முறிச்சு அந்த பூவை வீணாக்காம வருங்கோ. என்னன்னு சொன்னா அப்படி பிஞ்சு தன்மையில நிறைய விட்டமின்கள் எல்லாம் இருக்குது, நிறைய கல்சியம் இருக்குது. அப்ப அதை நீங்க வீணாக்காம அதை வறுத்து மெதுவா நல்லா கருக விடாம மெல்லிய ஒரு அவிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி போட்டு அதை நீங்க சாப்பாட்டா செய்து சாப்பிடலாம். நண்பர்களே, இப்ப நான் முதல் காட்டைக்குள்ள இந்த கண்டை காட்டியிருந்தேன். இதை மண்ணுக்குள்ள போட்டு இந்த சாடிக்குள்ள வைக்கப்போம். இது வேலைக்கே நான் நட்டிருக்க வேணும். இருக்கட்டும் நாளைக்கு நடுவேன் வேணுண்டா ஏதோ ஒன்று இருக்கிறபடினாலே அதை நாளைக்கு கண்டு இழுத்தடிச்சுட்டேன். ஆனா உண்மையில அப்படி விட்டபடினால கொஞ்சம் அந்த காய் பிடிச்சா பிய்கிற அளவுக்கு வந்துட்டுது. அதை பிடிக்கல பிய்யாம இருக்கிற அளவோட நீங்க பிடுங்கி நட வேணும். ஆனா நான் இதுக்குள்ள வச்சு கொஞ்சம் வேரோட விட்டுட்டு போய் நீ 5ஆம் மாதம் நடுப்பகுதி என்றைக்குள்ள கெதியில வேர் வச்சு மண்ணோட இறுகி பிடிச்சிடும். மற்றது இதுக்குள்ளே ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்டா, நீங்க தண்ணி ஊத்தக்குள்ள சொல்லிவினா குழாம ஊத்துறோம், அப்படி ஊத்தப்படாது. காய விட்டு ஊத்தினாதான் வேர் இறுகி மண்ணை பிடிக்கும், நெடுக தண்ணி இருக்கப்படாது. அப்ப அந்த காயிற அளவுல நாங்க பார்த்து தண்டோனும். இப்போ எடுக்கல கவனமா எடுக்கணும். பாத்தீங்களா, இதுல உள்ள சத்தத்தான் இது எடுத்து இப்படி வந்திருக்குது. இதை நாங்கள் மெதுவா வச்சு நாங்கள் மண் அணைவு போட்டோம்னு சொன்னா அதை பாதுகாப்பா நாங்க எடுத்துடலாம். இதுல நீங்க பார்த்துருக்குறீங்க, இதை அதாவது பூக்கண்டுக்கு போடுற மண் தான் வாங்கி இருக்கிறேன். அதுக்கு நாங்கள் இதுக்குள்ள இருந்த அந்த காயின்ற சத்து தான் எல்லாம் இதுக்குள்ள தண்ணியா நிக்குது. இதைத்தான் விட போறோம். இதுக்குள்ள இருக்கண்டு முழுக்க ஊத்தக்கூடாது, நீங்கள் கொஞ்சமா ஊத்த வேணும். அப்பதான் காய விட்டு ஊத்திட்டு ஒரு 2 கிழமை உள்ளுக்க வச்சுட்டு நீங்க வெளியில கொண்டு வந்து நட. 6ஆம் மாதத்துக்கு வெளியில நட கிசு வந்துருவார். அதுக்கப்புறம் நான் அடுத்தபடி அந்த முறிச்சு விடுறது எங்க கட் பண்ணி விட்டா கூட காயல் வரும் என்ற விவரங்களை அது வந்து முறிச்சு விடைக்கல அந்த காணொலி போடைக்கல 6ஆம் மாதம் இது உங்களுக்கு காட்டுவேன்.
அன்பர்களே, இவ்வளவு நேரம் ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருந்தேன். உங்களுக்கு அது பலனளிக்கும் என்று நினைக்கின்றேன், பிரயோசனமா இருக்கும் என்று. இத்தோட இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்தடுத்த காணொலியிலேயும் தொடர்ந்து இந்த மாதம் வேறு என்னென்ன பயிர்கள் கட்டாயமாக நட வேண்டும், என்ன கவனம் எடுக்கணும் என்றதை அடுத்தடுத்த காணொலியில நாங்கள் சந்திப்போம். அதுவரையில விடைபெற்றுக் கொள்கின்றேன். மிக்க நன்றி அன்பர்களே.